திருமணமானவங்க ஆக போறவங்க, சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த அக்டோபர் 7 அட்டாக் இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு அட்டாக்கை ஹெஸ்புல்லா மட்டும் பண்ணியிருந்தா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஆனால் அப்பேற்பட்ட ஒரு திட்டம் ஹெஸ்புல்லா கையில் இருந்ததாகவும் அதை இப்போ உலக மக்களுக்கு நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுறோம்னோ இஸ்ரேல் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அது சார்ந்த விளக்க படங்களையும் தொகுத்து வழங்கியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த ஒரு காணொலிக்கும் அந்த வரைபட தொகுப்புகளுக்கும் இஸ்ரேல் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? ஹெஸ்புல்லாஸ் எண்ட் கேம். ஆக்சுவலாக அக்டோபர் 7 அட்டாக் இருக்குல்ல, ஹமாஸ் பண்ணது ஓகேவா? அந்த அட்டாக்கு நல்லா பெரிய படையாக திரண்டு இஸ்ரேலுக்குள்ளே புகுந்தாங்க கண்மூடித்தனமாக சுட்டாங்க. பொதுமக்கள் பல பேரை கொண்டாங்க. இஸ்ரேல் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை இவங்க கொண்டுட்டாங்க அப்படின்ற கணக்கு. 250க்கும் மேற்பட்டவங்களை பணைய கைதிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு இஸ்ரேல் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த காசாவில் இஸ்ரேல் வார ஆரம்பிச்சதுல அந்த வார் இப்போ அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி மிடில் ஈஸ்ட் முழுக்க பெரிய பதட்டத்தை தோற்றுவிச்சிருக்குல்ல. எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே இந்த ஹமாஸ் பண்ணாங்க பாருங்க, அக்டோபர் 7 அட்டாக்கு. இதுதான், மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த ஹமாஸ் பண்ண அந்த தாக்குதல் பாணி இருக்குல்ல, ஏன்னா ஒரே நேரத்தில் 2 வீலரில் வராங்க, ட்ரக்கை கொண்டு வந்து வச்சு இந்த எல்லையை பாதுகாக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இஸ்ரேல் எல்லையை, அதை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி உள்ளே புகுந்தாங்க. இஸ்ரேல் பார்டருக்குள்ளே நுழைஞ்சு ஃபுல்லாக என்னென்ன பண்ணுமே பண்ணாங்க. அவங்க நினச்ச அந்த ஆப்ரேஷனை கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு பணைய கைதில் பிடிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அப்பேற்பட்ட அதே தாக்குதல் பாணியில் தான் ஹெஸ்புல்லாவும் கடந்த 2015லேயே ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டம் சார்ந்த விஷயங்களை பப்ளிஷே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல். எந்த அளவுக்கு தைரியம் பார்த்தீங்களா? ஒரு திட்டத்தை ப்ராப்பராக வகுத்து அதை பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும். ஸோ ஐடிஎஃப் இப்போ வரைக்கும் பல உலக நாடுகள் கேட்டுக்கிட்டாலும் நாங்கள் இந்த அட்டாக்கை நிறுத்த மாட்டோம்ல, ஹமாஸை கருவறுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரணம் இருக்குது. ஹெஸ்புல்லாவை நாங்கள் கருவறுக்க முடிவு பண்ண காரணங்கள்லையும் இந்த ஒரு காரணம் பிரதானமாக இருக்கிறதா ஐடிஎஃப் சொல்லியிருக்கு. இந்த 2015 ஹெஸ்புல்லா முடிவு பண்ணி திட்டங்களை வெளியிடுச்சு பார்த்தீங்களா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த திட்டங்களுக்கு பேர் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா கான்கர் த கலிலி அப்படின்ற பெயர் தான். அதாவது கலிலி பகுதியை ஒட்டுமொத்தமாக நமக்கானதாக எடுத்துக்கணும், நம்ம நிலம் அது, அதில் எப்படி இஸ்ரேலியர்கள் இருக்கலாம், நம்ம மக்களை இருக்க வைப்போன்ற முனைப்பில் தான் ஹெஸ்புல்லா இந்த ஒரு ஆப்ரேஷனை பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் சார்ந்து நீங்கள் தெளிவாக இன்னும் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைபடத்தில் கலிலி எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருங்க. ஆக்சுவலாக பிரச்சனை பெருசாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது இங்கே காசா ஸ்ட்ரிப்பு இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை. இந்த 2 நிலப்பரப்புகளும் இல்லைன்னா பாலஸ்தீன்ன்ற ஒன்று இல்லைன்னு அர்த்தம், ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா முழுக்க இஸ்ரேல் நிலப்பரப்பு. இதில் டாப்பில் இருக்குது பாருங்கள், லெபனான் பார்டர் கிட்ட இந்த கார்டன் ஹைட்ஸ்க்கு லெஃப்டில் இதுதான் கலிலி. இதுலேயே அப்பர் கலிலி லோயர் கலிலின்னு பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த கலிலியை ஃபுல்லாக கான்கர் பண்ணணுன்றதுனால தான் ஹெஸ்புல்லா அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி 2015லேயே அந்த திட்டத்தை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் ஹெஸ்புல்லா இந்த கான்கர் த கலிலி சார்ந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளுக்கு பதட்ட உச்சத்தை எட்டும். ஏப்பா, ஹமாஸ் பண்ண தாக்குதலே அக்டோபர் 7 தாக்குதலே அப்படி இருந்துச்சு, நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுதுன்னா எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்ற பயத்தை நமக்கே விதைக்கும். அப்படி தான் இருக்குது அந்த வீடியோ. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த்தன் இஸ்ரேல் பகுதி இருக்குல்ல, இங்கே புகுந்து அட்டாக்கை ஆரம்பிக்கிறது. அதாவது ஒரே நேரத்தில் 100கணக்கான ராக்கெட்ஸை இஸ்ரேல் மேலே ஏவுறது. குறிப்பாக இந்த நார்த்தன் இஸ்ரேல் பகுதி இருக்குது பாருங்கள், இது மேலே ஏவுறது. இப்போ சதர்ன் லெபனான் பார்டர் முழுக்கும் பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குல்ல, ஐடிஎஃப் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இது காரணமே எங்கன்னா ஹெஸ்புல்லாவோட கோட்டையே அந்த லெபனான் பார்டர் பகுதி தான். ஸோ அங்கே இருந்தபடியே தான் நார்த்தன் இஸ்ரேலை ஈஸியாக அடிக்க முடியும். அதுக்காக தான் 100கணக்கான ராக்கெட்ஸை ஒரே நேரத்தில் செலுத்துறதுக்கு இந்த ஹெஸ்புல்லா அந்த டைம்லேயே பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்களாம், ராக்கெட்ஸ்லாம் செலுத்தின பிற்பாடு கிட்டத்தட்ட ஹெஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த 5000 மிலிட்டன்ட்ஸு களத்தில் இறங்குவாங்களாம். இறங்கி இந்த ஹமாஸ் பண்ணாங்க பாருங்க, லிட்டரலாக அதே மாதிரி பாணி தான் இங்கேயும். அந்த ஃபென்ஸு எல்லாத்தையும் அடித்து துவைச்சிட்டு இவங்க உள்ளே போயிடுவாங்க, ஃபுல்லாக பிரித்து தூர போட்டு உள்ளே போயிடுவாங்க. இந்த பார்டரை கடந்து உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா,
போகிறப்ப இஸ்ரேலி சோல்ஜர் யாராவது ஒருத்தர் கண்ணில் பட்டாலும் அவரை தீர்த்து கட்டிட்டோம். பொதுமக்கள் கண்ணில் பட்டாலும் அவங்க சைலண்ட்டாக ஓரமாக ஒதுங்கிறது ஓகே, ஹாஸ்டேஜஸாக பிடிக்கலாம். அப்படி எதிர்த்தாங்கன்னா அவங்களையும் தீர்த்து கட்டணும். இந்த முனைப்பில் தான் இந்த 5000 ஹெஸ்புல்லா மிலிட்டன்ஸும் களமிறங்க இருந்தாங்களாம் இந்த திட்டத்தின்படி. ஆக்சுவலாக 3 ஸ்டேஜஸாக இஸ்ரேலை ஆக்கிரமிக்கணும் அப்படின்றதான் அவங்க பிளானோட கன்க்ளூஷனு. இதில் என்னென்னா, கண்ணில் தட்மிடுற யாராக இருந்தாலையும் சுட்டு கொள்வது, முதல்ல சொன்ன மாதிரி அதே விஷயம். ஏன்னா நிலத்தை ஆக்கிரமிக்க போகிறாங்க, அங்கே யாராவது ஒருத்தர் எதிர்ப்பை பதிவு பண்ணாலும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, போட்டு தள்ளி போயிட்டே இருப்பாங்க. ஆக்கிரமிப்பு மட்டும்தான் அவங்களோட ஒரே இலக்காக இருந்திருக்கு. இந்த 3 ஸ்டேஜஸாக இஸ்ரேல் ஆக்குபை பண்ணுறது சொன்ன பார்த்தீங்களா, அதில் முதல் ஸ்டேஜ் என்னென்னா, நார்த் இருக்கு பாருங்க, இஸ்ரேலோட வடப்பகுதி, அங்கே ஃபுல்லாக ஃபயரிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுல்லாக சுட்டுக்கிட்டே முன்னேறிக்கிட்டு இருக்கிறது. அதை யுக்ரைன் பார்டர் எப்படி ரஷ்யா பிடிச்சது, லிட்டரலாக அதே மாதிரி ஆக்குபை ப்ராசஸ் தான் இங்கேயும். இதுக்கப்புறமா அங்கே இருக்கிற சிட்டிஸை, நகரங்களை டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. யார்? ஹெஸ்புல்லா அமைப்பினர். இதுக்கப்புறம் அங்கே இருக்க சிவிலியன்ஸ் இருக்காங்களே, அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்கள், இவங்களை பணைய கைதிகளாக பிடிச்சு வச்சுக்கிறது. ஏன்னா இவங்களை வச்சுக்கிட்டு நாளை பின்ன இஸ்ரேல் அரசுக்கிட்ட இவங்க பேரம் பேச முடியும். இதை பண்ணிங்கன்னா நாங்கள் இவங்களை விடுவாதுன்ற மாதிரிலாம் அதுக்காக ஹாஸ்டேஜஸாக பிடிச்சு வச்சுக்கிறாங்களாம். ஸோ இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணப்படலை ஹிஸ்புல்லா தரப்புலேருந்து. ஜஸ்ட் அந்த பிளானில் இருக்கிற விஷயங்களை இங்கே ரிவீல் பண்ணிட்டு இருக்க மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 2வது ஸ்டேஜ் என்னென்னா, இந்த மெயின் ஜங்ஷன்ஸு அப்புறம் ஹைவேஸு இது எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்த ஆக்கிரமிச்சிடலாம், அதுக்கப்புறம் உங்களை தேடி யாருனா அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் சண்டை போட நேரிடல. அவங்க முன்னேறி வர சாலை இருந்துச்சுன்னா உங்கள் கதி என்ன ஆகும், படை பெருசாக வந்துச்சுன்னா. ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க, மெயின் ஜங்ஷன்ஸையும் ஹைவேஸையும் ஃபுல்லாக பிடிக்கிறது. இதனால் 2 விஷயங்கள் இந்த ஹெஸ்புல்லாக்கு சாதகமாக என்னென்ன நடக்கும்னா, ஐடிஎஃப் டீம் இருக்குல்ல, இந்த சோல்ஜர்ஸ் படை, அவங்க ஹெஸ்புல்லாவை அப்ரோச் பண்ணுறதுலேருந்து தவிர்க்கப்படும். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஹைவேஸையும் பிளாக் பண்ணி எல்லா இடங்களையும் இவங்க நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஐடிஎஃபால்? 1. 2வதா, இந்த நார்தன் இஸ்ரேல் முழுக்கவும் இவங்களால் தங்கு தடை இல்லாமல் எங்கே வேணாலும் போயிட்டு வர முடியும், இவங்க கட்டுப்பாட்டில் அந்த மெயின் ஜங்ஷன்ஸும் ஹைவேஸும் இருக்கும் பட்சத்தில். ஸோ இதுதான் அவங்களோட 2வது ஸ்டேஜ். இதில் அல்டிமேட்டாக 3வது மற்றும் கடைசியான ஸ்டேஜ் என்னென்னா, இஸ்ரேலோட 3 அரபு வில்லேஜஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுறதுங்க. எதுக்காக இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணணும்னா, ஹை ஆல்டிடியூட் பிளேஸு, இது ஒன்றுமே கொஞ்சம் உயரமான பகுதி அப்படின்றதுனாலேயே நாளை பின்ன ஐடிஎஃப் ஃபோர்ஸ் ஏதாவது இவங்களை நெருங்கி வர விஷயம் இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சிடும். ஐடிஎஃபால் மேலேருந்து வர தாக்குதல்களை பெருசாக சமாளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுரும். ஸோ அதனால் உயரமான பகுதிகள் இதுன்னு சொல்லிட்டு அந்த 3 அரப் வில்லேஜஸையும் இவங்க டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அந்த திட்டத்தில் கன்க்ளூஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஆக்கிரமிச்ச நிலம் இருக்குல்ல, இது எங்களுது தான் அப்படின்னு ஹெஸ்புல்லா உரிமை கொண்டாடும். இதை தாண்டி நீங்கள் எதனா பண்ணுறீங்க, ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஹாஸ்டேஜஸை போட்டு தள்ளுருவோம் அப்படின்னு மிரட்டுவாங்களாம். இதுக்கப்புறம் ஐடிஎஃப் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, திட்டத்தின்படி எதுவுமே செய்ய முடியாமல் தகச்சு நிற்கும். ஸோ வெற்றி நமக்கானதாக மாறும். ஐநா சபையும் கொஞ்ச நாள் வரைக்கும் இதை பற்றி பேசும், அதுக்கப்புறம் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஸோ நம்மளோட இந்த ஆப்ரேஷன் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணப்படும். இஸ்ரேல் நிலமாக வச்சுருக்காங்களே நம்ம பூர்வகுடி நிலத்தை, அது நமக்கே நம்ம திரும்ப எடுத்துக்கிட்ட மாதிரி மாறிடும்னு ஹெஸ்புல்லா அந்த 2015 வெளியிட்டிருந்த அந்த திட்டத்தில் தெளிவாக இவ்வளோ விஷயங்களை வரையறுத்திருக்காங்களாம். மக்களே, ஹமாஸ் பண்ண அந்த October 7 அட்டாக்கே அப்படி இருந்துச்சு. ஹெஸ்புல்லா மட்டும் இந்த நான் சொன்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படிங்க இருந்திருக்கும்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கான்கர் த கலீலி இந்த அட்டாக் மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா என்னங்க ஆயிருக்கும்? ஐடிஎஃப் நடக்க விட்டுருந்துச்சு அப்படின்னா என்னங்க ஆயிருக்கும்? நாம் இப்போ பார்க்குற உயிரிழப்புகள் பெருசு கிடையாது, இதை விட பெருசாக பார்த்துருப்போம் நம்ம. இதுதான் ஃபேக்ட்டு. இது போல் ஒரு அட்டாக் திரும்ப நடக்க போகுது அப்படின்னா இது யாருங்க தடுப்பா? அமெரிக்கா தடுக்குமா, ரஷ்யா தடுக்குமா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், October 7 மாதிரி இன்னொரு தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்படணுமா, அதை நடத்த விடணுமா? தெரிஞ்சோ தெரியாமையோ ரஷ்யாவோட பேரை உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்கா கொடுக்குற தைரியத்தில் தான் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேலை டைரெக்டாக அடிக்குது அப்படின்னா ரஷ்யா கொடுக்குற தைரியம் தான். வேறு யார்? ரஷ்யா வேணால் சொல்லலாம், நாங்கள் எதுவுமே ஆர்டர் கொடுக்கல, எங்களை கேட்காம தான் ஈரான் பண்ணுது அப்படிலாம் சொல்லலாம். நாளைக்கே ஈரானுக்கு ஒரு இஷ்யூனா ரஷ்யா தான் முன்னாடி வந்து நிற்கும். அப்போ ஏற்பட்ட உற்ற நட்பு நாடு, அவ்வளோ சீக்கிரம் கட்டி விட்டுற மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஐநாவில் செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சுங்க. இங்கே ரஷ்யாவோட தூதரான வாசிலின் நெபென்சியா சில விஷயங்களை சொல்லியிருந்தாப்புல. இதை நம்ம முந்தைய வீடியோலேயே பேசியிருந்தோம். ஆனால் அவர் பேசின விஷயங்களை இப்போ அவர் சொல்லவே நீங்கள் கேட்க போகிறீங்க. அதான் என்னென்ன சொல்லியிருந்தாப்புல, இஸ்ரேலை ஈரான் அடிக்கிறதுக்கு நாங்கள் எதுவுமே ஆர்டர்லாம் கொடுக்கலங்க, அது ஆக்சுவலாக ஈரானோட தனிப்பட்ட முடிவு, அவங்க நாட்டோட இறையாண்மையை பாதுகாக்க அவங்க இதை டிசைட் பண்ணி அடித்தாங்க, நாங்கள் எதுவுமே ஆர்டர்லாம் கொடுக்கல. மத்திய கிழக்கில் பதட்டம் ஏற்படுறதுக்கு இஸ்ரேல் தான் காரணம், ஈரான் காரணம் கிடையாது, எல்லாத்துக்கும் மூல காரணமே அமெரிக்கா தான் அப்படின்னு ஒரு போட போட்டிருந்தாரு. Iran is a sovereign country. It takes decisions by itself. And I said in my statement that Iran demonstrated incredible restraint
for over 2 months. And as the Iranian ambassador just said, we've been asked, I believe indirectly, by the US not to retaliate or whatever while they were conducting the so-called peace talks on the ceasefire, which never happened. But then, again, I said it in my statement, we have an impression from the statements by our Western colleagues as if the Iranian attack is the beginning, is the start of the whole thing. I mean, it didn't happen in the vacuum. It was preceded by a number of events which still continue, including the recent events in Lebanon, and before that, and now in Gaza. To be puzzled by what happened is at least not becoming of serious people who are following the political and military events in the Middle East. And we've been warning long time, not just us, but many of my colleagues, that what's happening in the Middle East with the conduct of the Israeli military operation may lead to the wider conflict, to its expansion over the whole Middle East, with the potential spillover even further. Ambassador, do you think Iran alert Russia? Did Iran alert Russia? I don't hear. Did Iran alert Russia before launching its missile attack? I have no idea. Again, Iran is a sovereign country; it takes decisions by itself. There's a media report that says Iran notified Russia before it. Can you say it again? Mr. Ambassador, We'll have informal consultations right after the meeting, and we'll see what products may be proposed by council members. But unfortunately, whatever considers Middle East, whatever considers addressing Israel, even indirectly, is being blocked all the time by one country, the name of which you perfectly know. Do you think Israel's actions are trying to influence the U.S. election? That's a question. That's a question that my intellect cannot conquer. Thank you very much. ஸோ நபென்சியா சொல்கிறத வச்சு ஒன்று தெளிவாக புரியுது. நாளைக்கு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா களமிறங்குதுன்னா இந்த பக்கம் ரஷ்யா வந்து நிற்கும்னு கிளியர் கட்டாக புரியுது. ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். எது எப்படியோ மக்களே, யார் என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அது எல்லாம் செகண்டரி. ஆனால் பொதுமக்களை கொலை பண்ணுறாங்களே, இதை யார் பண்ணாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது அவங்களால. அவங்க என்ன காரணம் சொன்னாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராக்சிஸாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, ரெண்டு தரப்புக்கு சண்டை அவங்க அடிச்சுட்டு சாகிறது வேறு. ஆனால் நடுவில் சிவிலியன்ஸ் கொல்லப்படுறாங்களே, அவங்கள கேடயங்களை பயன்படுத்தப்படுறாங்களே, இதை தான் ஏற்றுக்க முடியல. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.